ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி நம்ம இப்போ மைக்ரோமேக்ஸ் E353 மாடல் வந்து டெட்டு மொபைலு. அதை எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாஷ் ஃபைல் டூல் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? டவுன்லோடில் போங்க. அதில் எக்ஸிட் பண்ணி டெஸ்க்டாப்லாம் வச்சுருக்கேன். இது இருக்குது பார்த்தீங்களா, மைக்ரோமேக்ஸ்ன்ட்டு. அதில் ஃப்ரேம்வர்னு கொடுத்து செலக்ட் பண்ணிங்க. அந்த டூலில் ஆட் ஆகிட்ட பிறகு எடுத்து மேலே வச்சுட்டு டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? டவுன்லோடுறதை கிளிக் பண்ணிவிட்டு மொபைலில் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு கேபிள் மூலமாக ஏசி கேபிள் மூலமாக இன்சர்ட் பண்ணணும். பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு பவர் பட்டனை அழுத்தி பிடிச்சின்னு இன்சர்ட் பண்ணினா கனெக்ட் ஆகிடும் சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போ ஃப்ளாஷ் ஃபைல் ரன் ஆகின்னு இருக்குது. இது ஃபுல்லாக ரன் ஆகட்டும், எதுவும் பண்ணாதீங்க. இப்போ ரன் ஆகிற ஃபைலும் இந்த டூலும் ஃப்ளாஷ் டூலும் ரெண்டுமே வந்து ஃப்ளாஷ் டூலும் அடுத்தது டிரைவர், அந்த மூணுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கு. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த ஃபர்மேர் ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். அது ஜிப் ஃபைலாக இருக்கும். அந்த ஜிப் ஃபைலை வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? தொண்ணூத்தெட்டு 99 100 வந்துச்சு. ஓகே, டன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணால் மொபைலில் வந்து யூஎஸ்பி கேபிள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை மட்டும் ஆன் பண்ணி பார்க்கும். பேட்ரி இன்சர்ட் பண்ணிங்க. பேட்ரி இன்சர்ட் பண்ணிவிட்டு மொபைலை ஆன் பண்ணுங்க. ஓகே, கவனிச்சிங்களா? அதில் நெக்ஸ்ட் அந்த சென்டர் பண்ணி இந்தியன் கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸ்கிப் பண்ணுறது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்கிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து வரல. இப்போ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுவோம்.
ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம். அது எனேபிள் ஆகும். சரிங்களா? ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணுங்கள். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு எப்போ நெக்ஸ்ட் பட்டன் எனேபிள் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இது பண்ணோடனே வெரிஃபை அக்கௌண்ட் ஜிமெயில் ஐடியில் வந்து உட்காந்துச்சு. இது வந்து எஃப்ஆர் பிளாக்னு சொல்லுவோம். எதுவுமே தெரியாத நம்மளுக்கு இப்போ ஏன்னா மொபைலே ஃப்ளாஷ் பண்ணது, டெட்டு மொபைலில் இருந்து ஃப்ளாஷ் பண்ணது, அது எப்படி நம்மளுக்கு எஃப்ஆர் பிளாக் தெரியும்? அதனால் வந்து மொபைல் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த எஃப்ஆர் பிளாக் எப்படி அன்லாக் பண்ணுறது பாருங்கள். மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு பேட்ரி ரிமூவ் பண்ணிடுங்க. பேட்ரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஏஸ் கேபிளை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணணும் பாருங்கள். கேபிளை முதல்ல இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் கேபிளை இது பண்ணிக்கணும். சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டூலில் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதில் எம்டிகேன்ற டிரைவர் வந்து டிரெக்ட் ஆகும். அது டிரெக்ட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் பில்லு ரன் ஆகும். சரிங்களா? இப்படி தான் வந்து அதில் மொபைலை வந்து இன்சர்ட் பண்ணணும். சரிங்களா? இன்சர்ட் பண்ணி பவர் கேபிள் வைத்து பிடிச்சா தான் இன்சர்ட் ஆகும். இப்போ நம்ம எப்படி எஃப்ஆர் பிளாக் அன்லாக் பண்ணுறத பாருங்கள். ப்ரீமியர் ஃபைலில் சாஃப்ட்வேர் ஃபைல் இருக்கா, அதில் போய் எடிட்னு கொடுங்க. எடிட் கொடுந்து வேர்டில் கொடுத்தீங்கன்னா எடிட்ன்ற வரும். இதில் வந்து எஃப்ஆர்பி ஃபைல் எங்கே இருக்குன்றத பார்க்கணும். சரிங்களா? எஃப்ஆர்பி ஃபைலு எஃப்ஆர்பின்னு போட்டிருக்கோம். இந்தமாரி காலம் மாரி வருதுல்ல, அதில் ட்ரூ எல்லாம் வருது பாருங்கள். அதில் வந்து எஃப்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். சரிங்களா? கீழே ஸ்கொயர் பண்ணினே வாங்க. கீழே தள்ளினே வந்தீங்கன்னா எஃப்ஆர்பி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும் பாருங்கள். அதில் நேம் எழுதியிருக்கும் அதில் எஃப்ஆர்பின்னு. ஃபைல் நேம் போட்டுருங்க. ப்ரொடக்ஷன் எல்லாம் எஃப்ஆர்பின்னு. ஓகே, அந்த எஃப்ஆர்பியில் தான் லைனர் அட்ரஸும் அதை கீழே 2 அட்ரஸுமே ஒரே மாதிரி இருக்கும். லைன் அட்ரஸில் பார்ட்டிஷன் சைஸ் வேறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃப்ளாஷ் ஃபைல இது பண்ணிக்கங்க. இதில் அந்த வேலிடேஷன்றதை கிளிக் பண்ணிக்கின்னு மேனுவல் ஃபார்மேட் செலக்டில் ஃப்ளாஷில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த அட்ரஸை கிளியர் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு வந்ததை பேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு இடத்துல ஃபார்மேட்டில் என்ன இருக்கா அதையும் கிளியர் பண்ணிவிட்டு இதில் பார்ட்டிஷன் சைஸ்னு இருக்கு பாருங்கள், அந்த அட்ரஸை கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி 2வது காலத்தில் வந்து பேஸ்ட் பண்ணணும். 2த்தையும் இது பண்ணிடுச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த இதில் இருக்கிறதுக்கு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஷார்ட் கொடுங்க. ஷார்ட் கொடுத்துட்டு நான் சொன்ன மாரி பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு பவர் பட்டனை அழுத்தி பிடிச்சின்னு மொபைலை இன்சர்ட் பண்ணுங்கள். டிடெக்ட் ஆகிடுச்சு. டிடெக்ட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக் ரன் ஆகும். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு எஃப்ஆர்பி ஃபைல் வந்து இது பண்ணியாச்சு, ரீசெட் கொடுத்தாச்சு. ஆன் பண்ணி பார்ப்போம் மொபைலை. நெக்ஸ்ட்டு கொடுங்க. அது என்னான்ட்டு ஏன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு பட்டனை ஏற்றுங்க. ஸ்கிப்பு இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கிப் போடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கிப்பு நெக்ஸ்ட்டு அப்படியே செலக்ட் பண்ணி அப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அதுமாதிரி கொடுத்து இது பண்ணிங்கன்னா இதாகும். ஓகேங்களா? ஓப்பன் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் மொபைலில் வந்து ஐஎம்ஐ வந்து காட்டணும். ஐஎம்ஐ காட்டினா சிம் கார்டு போட்டால் டவர் கிடைக்கும். இப்போ ஃப்ளாஷ் ஃபைலில் ஒரு ஃபைல் போடுவோம், ஐஎம்ஐ காட்டாது. அதனால் வேறு ஃப்ளாஷ் ஃபைல் டவுன்லோட் பண்ணி போடணும். இது இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி போட்ட ஃபைலு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இதை எடுத்துகிட்டு அதில் *#06# ஓகே, ஐஎம்ஐ காட்டுது. ஓகேங்களா? நம்ம போட்ட ஃபைலு கரெக்டான ஃபைல் தான். சரிங்களா? இதை கரெக்டாக செக் பண்ணிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, யாராவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.